வாழ்க வளமுடன் முத்து சார். நினைத்ததை சாதிக்க நோக்கம், குறிக்கோள் இரண்டும் தேவை அல்லவா? இது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன அப்படின்னு விளக்க முடியுமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் நினைத்ததையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்றால் இந்த கேள்விக்கான பதில் அவசியம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நோக்கம், குறிக்கோள் இரண்டுமே ஒரு இலக்கை அடைய உதவும் குறிப்பிடும் சொற்கள் என்றாலும் அவற்றுக்கு இடையே அடிப்படை வேறுபாடுகள் இருக்கின்றது. சுருக்கமாக, நோக்கம் என்பது ஒட்டுமொத்த திசையை, அதாவது நாம் எதற்காக அந்த செயலை செய்கிறோம் என்பதற்கான காரணத்தை தெரிவிக்கிறது. மகரிஷி அவர்களின் நோக்கம் உலக அமைதிக்காக பாடுபடுவது. பெரும்பாலானவர்களின் உச்சபட்ச நோக்கம் இறை உணர்வு பெற்று நினைத்ததை சாதித்து நிறைவான ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வது. ஆனால் குறிக்கோள் என்பது அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தேவையான படிநிலைகளை குறிக்கிறது. இது முதல் வேறுபாடு. இரண்டாவதாக, நோக்கம் என்பது பொதுவானது, உலக அமைதி, ஆரோக்கியமாக இருப்பது. ஆனால் குறிக்கோள் என்பது தனித்தன்மை வாய்ந்தது. ஆரோக்கியமாக இருப்பது நம் நோக்கம் என்றால் இதை நிறைவேற்ற நம்முடைய குறிக்கோள்கள் எதுவாக இருக்க வேண்டும்? முதல் குறிக்கோள் உணவில் ஒழுங்குமுறையை கடைபிடிப்பது. இரண்டாவது குறிக்கோள் 9 மணிக்கு தூங்குவது. மூன்றாவது தினசரி உடற்பயிற்சி செய்வது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மூன்றாவதாக, நோக்கம் என்பது நீண்ட கால பார்வை உடையது. ஆனால் குறிக்கோள் என்பது குறுகிய கால இலக்கு உடையது. தினசரி உடற்பயிற்சி செய்யணும், 7 மணி நேரம் தூங்கிடணும். நான்காவதாக, நோக்கம் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அதை நிறைவேற்ற தேவையான குறிக்கோள்கள் பல இருக்கலாம். ஐந்தாவதாக, நோக்கம் என்பது இறை உணர்வு பெறுவது. இது மாறாதது. ஆனால் இதை நிறைவேற்ற தேவையான குறிக்கோள்கள் மாற்றத்திற்கு உட்பட்டது. நம் நோக்கம் அதை நிறைவேற்ற தேவையான குறிக்கோள்களை திட்டமிடும் பொழுது வேறு எந்த விஷயங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும்? எப்படி திட்டமிடுவது? இது இரண்டாவது கேள்வி. மகரிஷி அவர்கள் இதற்கு பதில் தந்திருக்கிறார்கள். 2 விஷயங்கள். முதல் விஷயம், நம்முடைய நோக்கம், தேவைகள், விருப்பங்கள் இவற்றை மதிப்பிட்டு கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இவை மூன்றும் ஒன்றுக்கொன்று முரண்படாமல் திட்டமிட வேண்டும். உதாரணத்திற்கு, வீட்டுக்காரர் அன்பாகவே இல்லை என்னிடம். குடும்பத்தில் ஆத்மார்த்தமான அன்போடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது நோக்கம். இது நோக்கம்தானா அல்லது குறிக்கோள் இல்லையா? குடும்பத்தில் சந்தோஷம் வேண்டும் என்பது பொதுவானது. ஆகவே இது நோக்கம். இதை நிறைவேற்ற என்னென்ன குறிக்கோள்கள் வேண்டும்? முதல்ல, எது நடந்தாலும் சரி பொறுமையாக இருக்க வேண்டும். இரண்டாவது குறிக்கோள், வாழ்க்கை துணை அன்பாக இல்லை என்றால் அவர்களுக்கு என் மீது வெறுப்பு இருக்கிறது. அதை வெறுப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு நான் எதையோ இதுவரை செய்திருக்கிறேன், இனி அதை செய்துவிடக் கூடாது என்பது இரண்டாவது குறிக்கோள். இப்படி நாம் பல குறிக்கோள்களை திட்டமிட்டு செயல்படுத்தினால் கண்டிப்பாக நிச்சயம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விடலாம். இங்கே விருப்பம் என்பது குறிக்கோள் தான். என் விருப்பம், நான் சொன்ன மாதிரியே வீட்டம்மா எல்லாத்தையும் செய்யணும். தோசை தரலை என்றால், நான் நினைச்ச மாதிரியே தோசை இல்லை என்றால் எனக்கு எரிச்சல் வரும். இங்கே என் விருப்பம், அதாவது என்னுடைய குறிக்கோளை மாற்ற வேண்டும். நான் நினைச்ச மாதிரியே வாழ்க்கை துணை நடக்க மாட்டார்கள், கடவுள் இஷ்டப்படி என் கருமை வினைப்படித்தான் நடப்பார்கள் என்றால் எனது குறிக்கோள், அதாவது நான் நினைச்ச மாதிரியே வாழ்க்கை துணை நடக்க வேண்டும், அல்லது தோசை எப்படி மோசமாக வந்தாலும் தவறு அவர்கள் மேல் இல்லை, அதை ஏற்புக்கொள்வதே எனது குறிக்கோளாக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் மகரிஷி அவர்கள் ஆசை சீரமைத்தல் என்ற பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த குறிக்கோள்கள் ஒன்றுக்கொன்று முரண்படாமல் இருக்கிறதா என்பதை பார்த்து திட்டமிடவிட்டால் நிச்சயம் நான் நினைத்த காரியம் தோல்வியை தான் சந்திக்கும். வெயிட்டை குறைக்கணும் என்ற நோக்கத்திற்கு முரண்பாடான குறிக்கோள், உணவை இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன் என்பது. அது மட்டுமல்ல, ஆரோக்கியம் என்ற நோக்கத்திற்கு முரண்பாட குறிக்கோள், என் வேலையை முடித்து இரவு படுக்க 11 மணிக்குத்தான் செல்ல முடிகிறது என்பது. ஆகவே நமது நோக்கம், குறிக்கோள்களை ஒன்றிணைத்து, அதுவும் தேவைதானா இது என்ற கருத்தோடு இணைத்து திட்டமிட்டு செயல்படுத்தினால் நிச்சயம் நோக்கங்கள் நிறைவேற ஆரம்பித்துவிடும். நன்றி. வாழ்க வளமுடன்.
வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று, வாழ்க்கை வாழ்வதற்கே, வேதாத்திரிய பயணம் அதற்கே. வேதாத்திரியம் வாயேஜ், வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்றே இணைக. லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.